அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூலை 17, கிட்டத்தட்ட வியாழக்கிழமை. பெல்ஜியம் வானியல் ஆராய்ச்சியாளர் ஜார்ஜஸ் லுமேட்டர், பெல்ஜியம் நாட்டின் வானியலாளரும் பிரபஞ்ச ஆராய்ச்சியாளருமான ஜார்ஜஸ் ஹென்றி ஜோசப் எட்வர்டு லுமேட்டர் பிறந்த தினம் என்று பெல்ஜியம் வானியல் ஆராய்ச்சியாளர் ஜார்ஜஸ் லுமேட்டர் அவர் பிறந்திருக்கிறாரு. பெல்ஜியம் நாட்டின் சாலர்வு நகரில் 1894 பிறந்தவர். பள்ளிக்கல்வி முடித்ததும் லுபன் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் சிவில் இன்ஜினியரிங் பயின்றார். முதல் உலகப் போரின் போது 1914 பெல்ஜியம் இராணுவத்தில் பீரங்கிப்படை அதிகாரியாக பணிபுரிவதற்காக படிப்பை பாதியில் நிறுத்தினார். பெல்ஜியம் வார் கிராஸ் பதக்கம் பெற்றார். இயற்பியலிலும் கணிதமும் பயின்றார். மத பயிற்சிகள் பெற்று 1923 பாதிரியாராக நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வானியலில் பட்டம் பெற்றார். இங்கிலாந்து வானியல் நிபுணர் ஆர்தர் எட்டிங்டனுடன் இணைந்து பணியாற்றினார். அவரது வழிகாட்டுதலில் நவீன பிரபஞ்சவியல், விண்மீன்கள், வானியல், எண்கணித பகுப்பாய்வு ஆகிய துறைகளில் பல விஷயங்களை அறிந்து கொண்டார். கேம்பிரிட்ஜில் உள்ள ஹார்வர்டு கல்லூரியில் வானியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். மாசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகத்தில், அதாவது MITன்னு சொல்லுவாங்க, அங்கே அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றார். பெல்ஜியம் திரும்பி கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர விரிவுரையாளராக சேர்ந்தார். பிரபஞ்சம் விரிவடைகிறது என்ற ஹபிள் விதியை எட்வின் ஹபிள் கூறுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே 1927 இவர் வெளியிட்டார். பிரபஞ்ச விரிவாக்க கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் இவரே. காஸ்மிக் எக் என இவர் கண்டறிந்த கோட்பாடு தான் பின்னாளில் பெருவெடிப்பு கோட்பாடு என்ற பெயரில் பிரபலம் அடைந்தது. ஆனால் இவர் அதை கண்டுபிடித்து ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்ட போது பெல்ஜிய வானியலாளர்கள் மத்தியில் கூட அது எடுபடவில்லை. கட்டுரையை இவர் 1931 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். பிரபஞ்சம் ஆன்மீகம் இடையே உள்ள